வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் கம்மிங் சண்டே வரப்போகுது. பட் இங்கே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே சென்ட்ரா போட்டவங்களுக்கு அடுத்து எப்போ ஹால் டிக்கெட் வரும் பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்னைக்கு எம்கசியோட ஆட்சேர்ப்பு போர்ட்டலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு டவுட்டு வரும், அன்றைக்கி தான் எக்ஸாமே, ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாமு. ஸோ அன்னைக்கு போய் பப்ளிஷ் ஆகும் போட்டிருக்காங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுவோம்? நாங்களாம் சவுத்துலேருந்து தான் எல்லாம் போகிறோம், இல்லை தமிழ்நாடோட மிடில்லேருந்து போகிறோம். நாங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு 9 மணியோ 8:30 மணியோ கூட ஆகலாம், 9 மணி கூட ஆகலாம். அந்த சமயத்தில் ஒரு ஜெராக்ஸ் ஷாப் கூட பக்கத்தில் இருக்காது. சென்னையில் 10 மணிக்கு தான் கடையே ஓப்பனே பண்ணுவாங்க. நாங்கள் அப்படியே பிரிண்ட் அவுட் போடுவோம் ஹால் டிக்கெட்டை. இது என்ன, எப்படி லாஜிக்காக இருக்குது, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு தூக்கமே வந்திருக்காது. ஒரு சிலர் நைட்டு கூட பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஏர்லி மார்னிங் கால் பண்ணவங்க இருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆக்சுவலி உங்களுக்கான வந்த பழைய ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, ஸோ லா யூனிவர்சிட்டிக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க, சென்டர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பழைய ஹால் டிக்கெட்டு. அதை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரம் வச்சுக்கோங்க. பழைய ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. அதையும் போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா? அதையும் போகும்போது கொண்டு போங்க. இன்கேஸ் ஒருவேளை இந்த மாதிரி அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி போட்ட சென்டரில் போட்ட எல்லாத்தையும் தான் வேறு ஒரு சென்டருக்கு அலாட் பண்ணி மாற்ற போகிறாங்க. அப்போ இந்த வேறு ஒரு சென்டருக்கு போகிற எல்லா கேண்டிடேட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து சேஞ்ச் ஆகி வந்த கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த புது சென்டருக்கு, இந்த இப்போ புதுசு அலாட் பண்ண போகிற சென்டருக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லிபரல் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அந்த பழைய ஹால் டிக்கெட் கொண்டு போய் பார்த்திங்கன்னா அதிலே நம்பர் இருக்கும் போது, ஸோ அந்த நம்பர் தான் இங்கே வந்திருக்காங்க கொஞ்சம் அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க, லிபரல் கொடுப்பாங்க. இப்படி தான் நடக்கும். ஏன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ணிடலாம், அதை பிரிண்ட் அவுட் போட முடியாது. காலங்காத்தால் எங்கே போய் பிரிண்ட் அவுட் போடுறது, அந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்களுமே புரிஞ்சுக்கிடுவாங்க, கொஞ்சம் லிபரலாக நடந்துக்கிடுவாங்க அவங்களுமே. பிகாஸ் ஒன் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த லா யூனிவர்சிட்டிக்கு சென்டர் போட்ட எல்லாரும் அப்படியே வேறு ஒரு சென்டருக்கு போகிறீங்க. அப்போ கரெக்டு தானே? ஒரு 500 பேர், அந்த 500 பேர் அப்படியே வேறு ஒரு சென்டருக்கு மாற்ற போகிறாங்க. என்ன அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரே சென்டருக்கு வரவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலாக தான் விட்டுருவாங்க. பழைய ஹால் டிக்கெட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே சரி ஓகே இவங்க வந்து இந்த இதில் வந்தவங்க தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு லிபரலாக தான் இருப்பாங்க, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க சண்டே ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சண்டே அன்னைக்குன்னு சொன்னதுனால சண்டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைட்டு 12 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ சனிக்கிழமை நைட்டு இந்த 11:30 மணி முடிஞ்சு 11:55 முடிஞ்சு 12 மணி பிறக்குது பார்த்தீங்களா. அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு 12 மணிலேருந்தே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படின்றது விசிபிள் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அப்படியே தான் இருக்கும். அதுக்காக முதல் நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் தேர்வர்கள் வந்து முழிச்சுட்டு இருக்க முடியாது. அவங்க இப்போ ட்ரெயினில் வர்றவங்கள ட்ராவல் பண்ணி வரவங்களா இருக்கலாம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறவங்களா இருக்கலாம். ட்ராவலில் வந்து ஒரு 10 மணிக்கே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா காலைல இப்போ எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் காலையில் தூங்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 500 பேர் போகிற 500 பேரையுமே ஒரு வஞ்சிக்கக்கூடிய செயல், அதாவது வஞ்சித்து விட்டார்கள் அப்படி தான் சொல்லணும். ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னால் இத்தனை நாள் சும்மாவாக இருந்தீங்க, வேக்கன்சியை டிக்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரியுது. அதை எக்ஸாம் வெளியே முடிச்சதுக்கப்புறம் மதியம் சொன்னால் குறைஞ்சா போயிடுவீங்க. 2-3 டேஸ் முன்னால் வந்து வேக்கன்சியை வந்து குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டீங்க. அதிலே வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி விட்டார்கள். இப்போ இத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா இதில் வந்து இந்த லா யூனிவர்சிட்டியை வந்து எப்படியும் ஒரு 500 பேர் எனக்கு தெரிஞ்சு போவாங்க. இவங்களுக்குள்ள அப்படி பண்ணும்போது இப்போ எக்ஸாம் ஹால் டிக்கெட் வருமா வராதா அந்த மனநிலையில் மட்டும்தான் இருப்பாங்க. படித்தது மறந்து போகும், ரிவிஷனும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக தேர்வுகளுக்கு உண்டு பண்ணக்கூடாது, மேற்கொண்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. ஸோ எக்ஸாம் நெருங்குற ஒரு டயத்தில் ப்ரெஷரை ரொம்ப அதிகமாக கிரியேட் பண்ணிட்டாங்க எம்கசி. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது ரொம்ப நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. எக்ஸாம் எழுத போகிறவங்க ரொம்ப கூலாக, கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வரதான் போகுது, ரொம்ப லிபரலாக தான் அந்த சமயத்தில் விட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தரமணி ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா, அது பக்கத்தில் இங்கே லா காலேஜ், இந்த லா யூனிவர்சிட்டி, அதை வந்து மாற்றுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தரமணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வேறு ஒரு காலேஜ் பக்கத்துலேயே தான் அதுவுமே இருக்கும். ஸோ அங்கே தான் மாற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நம்பலாம். நேற்று நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் பாவம் தூக்கம் இல்லாமல் கால் பண்ணி கேட்டவங்களாம் இந்த எக்ஸாம் எதுவும் தள்ளி போகுமா அப்படிலாம் கேட்டிங்க. அப்படிலாம் தள்ளி போகாது. ஏன்னா இது கொடுத்த அந்த கவர்மெண்ட் கொடுத்த பட்ஜெட்டு பணத்தை வச்சு இவங்களே கொஞ்சம் அதை வச்சா சிக்கனமாக பண்ணுறாங்க. அதனால் எக்ஸாம் டேட்டை மாற்றிட மாட்டாங்க. அந்த குறித்த டேட்டில் கண்டிப்பாக எக்ஸாம்லாம் நடக்கத்தான் செய்யும். பட் நீங்கள் எந்த ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் ஆகாமல், அவங்க என்ன தான் ப்ரெஷர் கொடுத்தாலுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. நன்றி.